வணக்கம் நண்பர்களே. உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நாம கேட்க போற கதை கோளாறு. இது வரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். சாவித்திரிக்கு ஒரே பரபரப்பு. அவள் ஏற்பாடு செய்திருந்த விருந்து வெற்றிகரமாக அமைய வேண்டுமே என்றுதான். பிறர் மதிப்பையும் பாராட்டுதலையும் பெற தவிக்கிற எந்த அம்மாளுக்கும் இயல்பாக இருக்கக்கூடிய ஆசைதானே அது. சாவித்ரி சமூக அந்தஸ்தில் மிக உயர்ந்து விட்டவளும் அல்ல, தாழ்ந்து கிடப்பவளும் அல்ல. மத்தியதர வர்க்கத்துக்கு, குடும்ப விளக்குகளுக்கு சரியான பிரதிநிதி அவள். பிறந்த இடத்திலோ புகுந்த இடத்திலோ செல்வம் குப்பை மாதிரி சிதறி கிடக்காவிட்டாலும் கூட அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே பிறந்து வளர்ந்து வாழும் பெருமை பெற்றவள் போல்தான் அவள் நினைப்பாள், நடப்பாள், செயல் புரிவாள். ஜம்பமாக பேசி மகிழ்வடைவாள். அவள் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி விருந்து ஏற்பாடு செய்துவிட்டாள். மேனாமினிக்கு இனத்தின் பிரதிநிதியாக விளங்கும் வசந்தா வாய்வீச்சு வீசுவதில் வல்லவளான பத்மா. தனது திறமைக்கு அகில உலகமும் தலை வணங்க காத்திருக்கிறது என்று பெருமை கொள்ளும் கர்வி ஜானகி. புது பணக்காரி மீனாட்சி அம்மாள் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருந்த இத்தனை பேரும் ஆடம்பர அலங்காரங்களோடு ஆஜராகி விட்டார்கள். அதையும் இதையும் பார்த்து அவளையும் இவளையும் பற்றி பேசி ஒவ்வொருத்தியும் மற்றவளின் நகை, உடை, சிங்காரிப்பு முதலியவைகளை ஆராய்ச்சி செய்து முடித்துவிட்டு சாப்பிடுவதற்கு தயாரானார்கள். சாவித்ரி அடுப்பங்கரைக்கு போனவள் ஐயோ என்று கூவுவதற்கு வாயெடுத்தாள். உடனடியாகவே தனக்குத்தானே கட்டுப்பாடு விதித்து ஓங்கி வந்த ஓலத்தை அமிக்கு கொன்றுவிட்டாள். அவள் சிரத்தையோடு தயாரித்து வைத்திருந்த பால் பாயாசத்தை கருப்பு பூனை ஒன்று அதுக்கு இலவெடுக்க, இந்த வீட்டிலே அசந்து மறந்து ஒரு சாமானை திறந்து போட்டுவிட்டு போக வழியில்ல. சுவாரஸ்யமாக ருசி பார்த்து கொண்டிருப்பதை காணும்போது சபாஸ்டா பாண்டியா என்று பாராட்டும் மன எழுச்சியா சாவித்திற்கு உண்டாக முடியும்? தன் வயிற்றெரிச்சலையும் வசவு வேகத்தையும் அவள் ஒடுக்கிவிட முயன்றதன் காரணம், விருந்தாளிகள் பசியுடன் காத்திருக்கிறார்கள், விருந்து வெற்றிகரமாக நிகழ வேண்டுமே எனும் பதைப்புதான். பூனை தலை நிமிர்ந்து பார்த்தது. மீசை மயிரை சரி செய்து கொள்வது போல் நாக்கினால் அப்படியும் இப்படியுமாக தடவிக்கொண்டது. பாயாசம் பலே ஜோர் என்று சொல்வது போல் அவள் பக்கம் பார்த்து கண்களை சிமிட்டி மியோ என்று மென்குரல் கொடுத்துவிட்டு ஒய்யார நடை நடந்து சென்றது. இன்னொரு சமயமாக இருந்திருக்குமேயானால் சாவித்ரி சும்மா பொம்மை மாதிரி நின்றிருக்க மாட்டாள். தாளித சட்டியில் போடப்பட்ட கடுகள் மாதிரி சூடான வார்த்தைகள் வெடித்து சிதறும் அவர் வாயிலிருந்து. அவள் கை வெறும் விறகு கட்டையையோ அல்லது கேவலம் துடைப்ப கட்டையையோ அந்த பூனை மீது, அது நாசமாய் போக அதுக்கு சாவு வரமாட்டேங்குதே, வீசி அடித்திருப்பாள். இப்பொழுதோ விருந்தாளிகள் வந்து காத்திருக்கிறார்கள். பெரியதனமும் ராங்கியும் பெற்ற ராணிகள் அவர்கள். அவர்களின் மதிப்பையும் பாராட்டுதலையும் பெற ஆசைப்படும் சாவித்திரி முட்டாள்தனமாக காரியம் செய்ய துணிவாளா என்ன? ஆகவே விருந்து ஜாம் ஜாம் என்று நடந்தது. பால் பாயாசத்தோடுதான். அறியாத்தனமாக ஒரு பூனை அதுக்கு பாடை குலைய, அதுக்கு வாந்தி பேதி வர வாய் வைத்து விட்டது என்பதற்காக ஒரு சட்டி பாயாசத்தையும் கழுநீர் தொட்டியிலே கொட்டிவிட மனம் வருமா பின்னே? எல்லோரும் பாயாசத்தை விரும்பி குடித்தார்கள். தாராளமாகவே பாராட்டினார்கள். அவசரம் எதுவும் இல்லாமல் நிதானமாகவே சாப்பிட்டு முடித்தார்கள். இதற்குள் ஒரு அரை மணி நேரம் பறந்து போய்விட்டது. அரை மணி நேரத்திற்குள் ஊரிலே உலகத்திலே என்னென்னவோ நடந்திருக்கக்கூடும். எங்கும் எது வேண்டுமானாலும் நடக்க முடியும் என்பது சாவித்திரிக்கு தெரியாத விஷயமில்லை. என்றாலும் இப்படி ஒரு காரியம் நிகழ்ந்துவிடும் என்று அவள் சொப்பனத்திலே கூட நினைத்திருக்க முடியாது. தனது பத்தினித்தன்மையின் மின்சக்தி அப்பாவி பூனையை கொல்லும் ஆற்றலுடையதுதான் என்ற எண்ணம் ஏனோ அவளுக்கு வரவில்லை. பூனை சாகட்டும் என்று அவள் தீவிரமாக எண்ணினாள். வாஸ்தவம், பூனை தோட்டத்திலே செத்து கிடந்தது. அதுவும் மறுக்க முடியாத உண்மையே ஆகும். அவள் மகிழ்ச்சி அடைய வேண்டியதானே நியாயம். ஆனால் பாருங்கள், இந்த உலகத்தில் மகிழ்ச்சி, மனநிறைவு, திருப்தி என்பதெல்லாம் யாருக்கும் சுலபத்தில் ஏற்பட்டுவிடும் என்று தோன்றவில்லை. சாவித்திரியும் மனித பிராணிகளின் பிரதிநிதிதானே. அவள் மறுபடியும் திடுக்கிட்டாள். ஐயோ என்று இரண்டாவது தடவையாக அலற தவித்தவள் அதை அடக்கிக் கொண்டாள். விருந்தினர் வெற்றிலை போட்டுக் கொள்வதற்காக சுண்ணாம்பு எடுத்து போக அந்த பக்கம் வந்தவள் அவள். அவளுடைய பார்வையில் அந்த காட்சி உறுத்தியது. தோட்டத்தில்
ஒரு செடியின் அருகில் பூனை கிடந்தது, செத்து கிடந்தது. சாவித்திரி அருகில் சென்று நன்றாக ஆராய்ந்து பூனை செத்தே விட்டது என்று சந்தேகத்துக்கு இடமில்லாமல் உறுதிப்படுத்திக் கொண்டாள். அது செத்து நாசமாகட்டும் என்று மனசார சபித்த சாவித்திரியின் நெஞ்சு இப்போது பக் பக் என்று அடித்துக் கொண்டது. அவள் உள்ளம் கலவரமடைந்தது. அவள் வயிற்றை எதுவோ என்னவோ செய்வது போலிருந்தது. கடன்கார பூனை, அது இருந்தும் கெடுத்தது, செத்தும் கெடுத்தது என்பது சரியாயிருக்கு. எனக்கு ஏன் தான் இதெல்லாம் வரணுமோ என்று வருத்தப்பட்டாள் அவள். பாயாசத்தை பருகியதால் தான் அந்த பூனை செத்துவிட்டது. இதில் சந்தேகமே கிடையாது. இல்லையென்றால் நல்லா இருந்த பூனை அரை மணி நேரத்துக்குள் எப்படி செத்திருக்க முடியும்? இவ்விதம் அவள் மனம் புலம்பியது. அறிவு ஆமோதித்தது. உணர்வுகள் குழம்பின. என்ன செய்வது என்றே புரியவில்லை அவளுக்கு. தான் விருந்து நடத்தி பெயர் பெற ஆசைப்பட்ட மடத்தனத்துக்காக தன்னைத்தானே நிந்தித்துக் கொண்டாள் சாவித்திரி. உணவிலே விஷம், அங்கே சாவு, இங்கே பலர் பலி. சர்க்கரையிலும் விஷம் கலந்து விட்டது. இந்த மாதிரி செய்திகள் பலவும் இப்பொழுது அவளது உள்ள அரங்கிலே மின்னல் நாட்டியம் ஆடின. அவளுக்கு பயம் அதிகரித்தது. சரி, நடக்கிறபடி நடக்கட்டும், வருவது வரட்டும் என்று துணிந்தாள் சாவித்திரி. எனவே வாய் மூடி மௌனியாக இருந்து விட்டாள் என்று எண்ண வேண்டாம். சாவித்திரி நேர்மையானவள். அவசியம் இருந்தால் பொய் சொல்வாள். அதே மாதிரி அவசியம் ஏற்படும் போது உண்மையை உள்ளபடி எடுத்துச் சொல்லவும் தயங்க மாட்டாள். விருந்து உண்டு மகிழ்ச்சியோடும் உண்ட களைப்போடும் சாய்ந்திருந்த சிநேகிதிகளிடம் உள்ளதை உள்ளபடி சொன்னாள் சாவித்திரி. பூனை செத்து கிடப்பதையும் பாயாசத்தில் விஷம் கலந்திருக்குமோ என்ற சந்தேகம் தனக்கு ஏற்பட்டிருப்பதையும் அவள் விளக்கமாக எடுத்துரைத்தாள். ஆ என்றாள் வசந்தா. இதை அப்பவே சொல்லி இருக்கப்படாதா? நான் பாயாசத்தை டச் பண்ணி இருக்கவே மாட்டேனே என்று பதறினாள் பத்மா. விருந்து வைக்க ஆசைப்பட்ட மூஞ்சியை பாரு என்று முணங்கினாள் கர்வி ஜானகி. ஐயையோ, மற்றவங்களை விட நான் தானே அதிக அளவு பாயாசம் சாப்பிட்டேன் என்று திடுக்கிட்டாள் புது பணக்காரி மீனாட்சி. ஒவ்வொருவர் முகத்தையும் மாறி மாறி பார்த்தபடி நின்றாள் சாவித்திரி. நிக்கிறத பாரு முண்ட மாதிரி, டாக்டருக்கு போன் பண்ணு, போன் இல்லைனா ஆள் அனுப்பு, அர்ஜென்ட் என்று கத்தினாள் ஜானகி. எனக்கு மயக்கம் வருவது போலிருக்கே என்று தலையில் கை வைத்துக் கொண்டு சுவரிலே சாய்ந்தாள் வசந்தா. பத்மா வாந்தி எடுக்க வாசல் பக்கம் ஓடினாள். மீனாட்சி அம்மாளோ பேச்சு மூச்சு இல்லாமல் நீட்டி நிமிர்ந்து விட்டாள். பாவம் சாவித்திரி. அவள் தன் போதாத காலத்தையும் பொல்லாத விதியையும் எண்ணி தவித்தாள். கண் கலங்கினாள். கைகளை பிசைந்தாள். டாக்டருக்கு ஆள் அனுப்பினாள். அங்கும் இங்கும் அலைந்தாள். அமைதியையும் ஆனந்தத்தையும் அடியோடு இழந்து விட்டாள் அவள். நேரம் நகர்ந்து கொண்டிருந்தது. சாவித்திரியின் உள்ளம் வேதனையை சுமந்து குழப்பத்தால் கலங்கி அவதியுற்றது. டாக்டர் வந்து பார்த்தார். அபாயம் எதுவுமில்லை என்று சொன்னார். பத்மா நிம்மதியாக மூச்சுவிட்டாள். ஜானகி மௌனமாக தலையை ஆட்டினாள். மீனாட்சி அம்மாள் அசைந்து கொடுத்தார். சாவித்ரி டாக்டரை வழி அனுப்புவதற்காக வெளியே வந்தவள் அடுத்த வீட்டின் பக்கம் திரும்பி பார்த்தாள். அங்கே நின்ற சூரியகாந்தம், சாவித்ரி, உன்னிடம் ஒரு சமாச்சாரம் சொல்லணும் என்று கூறியபடி நெருங்கி வந்தாள். அப்பவே சொல்லியிருக்கணும், சொல்லிவிடலாம்னு கூட நினைச்சேன். ஆனா உங்க வீட்டுல யார் யாரோ வந்திருப்பதாக தெரிஞ்சது. சரி, அப்புறம் சொல்லிக் கொள்ளலாமே. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிற போது நாம போய் அனாவசியமாக. அவசரம் இல்லாமல் பேச தொடங்கிய அம்மாளிடம் என்ன என்ன விஷயம் என்று அவசரமாக விசாரித்தாள் சாவித்ரி. உன் பூனை இருக்குது பாரு, அதாவது ஒரு கருப்பு பூனை இருந்தது பாரு, அது வந்து. அடுத்த வீட்டம்மாள் அவசரப்படும் பண்பு இல்லாதவள். இழுத்து இழுத்து பேசிக் கொண்டிருந்தாள். அது சாவித்திரிக்கு பிடிக்கவில்லை. சீக்கிரம் சொல்லுங்க என்று தூண்டினாள் அவள். எங்க வீட்டவர் வந்து செட்ல இருந்து காரை எடுத்தார். எடுக்கிற போது இந்த பூனை சக்கரத்திலே அடிபட்டு விட்டது. மூதேவி, அது காருக்கடியில போய் படுத்து கிடக்கும்னு யாருக்கு தெரியும்? ஒரு பூனைக்கு 9 ஆயுசு, அதிலே சில சாகாது என்பாக. ஆனா இந்த பூனை இதனுடைய 9 ஆயுசும் முன்னாலே தீந்து போச்சோ என்னவோ. இது 10வது ஆயுசா இருக்குமோ என்னவோ, செத்தே போச்சு. இதுல ஒரு அதிசயம் பாரு, அது உடம்புல காயம் பட்டதாவே தெரியல. பூனை செத்து போன உடனேயே உங்ககிட்ட அறிவித்து விடலாம்னு எட்டி பார்த்தேன். ஏதோ விருந்து நடந்ததா, அப்ப வந்து இந்த விஷயத்த சொல்வானேன்னு நினைச்சு பூனை எடுத்து உங்க வீட்டு தோட்டத்துல படுக்க போட்டேன். உன் பண்பாட்டுல இடி விழ என்று வாழ்த்தியது சாவித்திரியின் உள்ளம். பரவாயில்ல மாமி, இப்ப அதனால என்ன என்றது அவள் வாய். இந்த உரையாடலை கேட்டு நின்ற டாக்டர் சிரித்து கொண்டார். இப்போ உங்களுக்கு எல்லாம் தெளிவாக இருக்கும் இல்லையா என்றார். சாவித்ரி வெட்கத்தோடு தலையசைத்தாள். வியாதியால் சாகிறவர்களை விட
மனம் சிருஷ்டிக்கிற பீதியினால் பாதிக்கப்படுகிறவர்கள் தொகை அதிகமானது. உண்மையான நோய் செய்கிற அழிவை விட நோய் என்னும் நினைப்பு செய்கிற சேதம்தான் மிகவும் பயங்கரமானது. புலியை விட கிளி அதிக சக்தி பெற்றது. உணவிலே விஷம் கலந்திருக்கும் என்ற பயம்தான் உங்கள் சிநேகிதிகளுக்கு கோளாறை உண்டாக்கியதே தவிர விஷம் எதுவும் இல்லை. மனிதருக்கு வாய்த்திருக்கிற மனசே ஒரு பெரிய கோளாறுதான். டாக்டர் தமது அறிவின் விசாலத்தன்மையை அம்பலப்படுத்த முயன்றார். ரொம்ப தேங்க்ஸ் சார் என்று கூறி அவரை அனுப்பி வைப்பதில் ஆர்வம் காட்டினாள் சாவித்திரி. எப்போதும் எதிலும் எதற்கெடுத்தாலும் அவசரம் என்பது அவள் குண விசேஷங்களில் ஒன்றாகும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.